உரிமையை காக்க, நிதி உரிமையை காக்க இன்று உணர்ச்சி பெருக்கோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் ஒரு துணை முதலமைச்சராக கலந்து கொள்ளவில்லை, விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக கலந்து கொள்ளவில்லை, இளைஞரணி செயலாளராக கலந்து கொள்ளவில்லை. சாதாரண ஒரு திமுக தொண்டனாக சுயமரியாதையோடு தொண்டர்கள் ஒருவனாக, தமிழர்கள் ஒருவனாக கலந்து கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு நாம் அடிபணிய மாட்டோம். இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியணும் தான் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். இன்று எனக்கு முன்பு பேசிய கண்டன உரையாற்றிய நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் தீட்டல. சொல்ல போனா ₹1 கூட காசு ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கூட பெயர் கூட, நம்முடைய மாநிலத்தை பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை, பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை. அது மட்டுமில்லை, சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம், பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. பெங்கல் புயல் பாதிப்பிற்கு 6675 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள். ஆனால் ஒன்றிய அரசுக்கு நம் கொடுத்த நிதி எவ்வளவு? வெறும் 950 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு, SDRF ஃபண்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு கஜானாவில் 1 பைசா கூட தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்திருக்கு.